வணக்கம். இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, சிங்கார சென்னை அப்படின்னு அன்போடு அழைக்கப்படுற நம்ம தமிழ்நாட்டினுடைய தலைநகரமாவும், தமிழ்நாட்டுடைய எக்கனாமிக் பவர் ஹவுஸாவும் விளங்கக்கூடிய சென்னைக்கு இனி வரும் காலகட்டத்தில வர இருக்கக்கூடிய சில முக்கியமான மெகா ப்ராஜெக்ட்ஸ பத்தி இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். அதிலயும் குறிப்பா சென்னை மெட்ரோ பேஸ் 2, சென்னை பெரிஃபெரல் ரிங் ரோட் ப்ராஜெக்ட் மாரி பல முக்கியமான ப்ராஜெக்ட்ஸ பத்தி இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது சென்னை மெட்ரோ பேஸ் 2. சோ சென்னையில ஏற்கனவே 54 கிலோமீட்டர் தூரத்துக்கு மெட்ரோ லைன்ஸ் அப்படின்றது இருக்குது. சோ இத தான் இப்ப இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ண போறாங்க. அதாவது சென்னை முழுமைக்கும் 116 கிலோமீட்டர் தூரத்துக்கு, அதாவது இந்த 54 கிலோமீட்டர் தவிர்த்து புதுசா 116 கிலோமீட்டர் தூரத்துக்கு இந்த மெட்ரோ லைன்ஸ் அப்படின்றத எக்ஸ்பேண்ட் பண்றாங்க. சோ அப்படி இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஏறத்தர 63,000 கோடி ரூபாய் பட்ஜெட் அப்படின்றது அலோகேட் பண்ணப்பட்டிருக்கு. சோ அப்படி இந்த ஒரு சென்னை மெட்ரோ பேஸ் 2 படி 3 புது காரிடர்ஸ் அப்படின்றது அமையவிருக்கு. அதோட 128 மெட்ரோ ஸ்டேஷன்ஸ் அப்படின்றதும் அமையவிருக்கு. சோ இந்த ப்ராஜெக்ட் வந்து ஏற்கனவே இருக்கிற மெட்ரோ லைன்ஸோடையும் இன்னமும் இன்டகிரேட் ஆகி வருது அப்படின்னு சொல்லப்படுது. சோ அப்படி இந்த ஒரு மெட்ரோ பேஸ் 2 உடைய ப்ராஜெக்ட் கம்ப்ளீட்டா முடிஞ்சதுக்கு அப்புறம் ஈஸி ஆக்சஸிபிலிட்டி அப்படின்றது சென்னை மக்களுக்கு இருக்கும். அதே போல டிராபிக் கன்ஜெஷன் அப்படின்றது அதிக அளவுல குறைக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டிருக்கு. சோ அப்படி இந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து 2027க்குள்ள கம்ப்ளீட்டா முடிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம லிஸ்ட்ல செகண்ட் பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது சென்னை பெரிஃபெரல் ரிங் ரோடு. சோ சென்னையில உள்ள எண்ணூர் போர்ட்ல இருந்து மாமல்லபுரம் வரைக்கும் ஏறத்தர 132.87 கிலோமீட்டர் தூரத்துக்கு 12,301 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல 10 லேன்ஸ கொண்ட ஒரு எக்ஸ்பிரஸ் வே அப்படின்றது அமையவிருக்கு. சோ இந்த ப்ராஜெக்ட் வந்து வரும் 2026க்குள்ள கம்ப்ளீட்டா முடிக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டிருக்கு. சோ அப்படி இந்த ஒரு ப்ராஜெக்ட்டும் டிராபிக் கன்ஜெஷனை குறைக்கிறதுக்கு ஒரு பெரிய உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சோ அது மட்டும் இல்லாம இந்த ஒரு சென்னை பெரிஃபெரல் ரிங் ரோட் ப்ராஜெக்ட் அப்படின்றது சேட்டலைட் டவுன்ஸோடையும் நல்ல ஆக்சஸ் இருக்கிற மாதிரி அமைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம லிஸ்ட்ல மூணாவதா பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது ஃபின்டெக் சிட்டி. சோ சென்னையில உள்ள நந்தம்பாக்கத்துல 56 ஏக்கர் பரப்பளவுல 171.5 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல ஒரு ஃபின்டெக் சிட்டி அப்படின்றது அமையவிருக்கு. சோ அப்படி அமையவிருக்கக்கூடிய இந்த ஒரு ஃபின்டெக் சிட்டி அப்படின்றது ஒரு ஃபினான்சியல் சர்வீஸ் ஹப்பா இயங்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. சோ இந்த ஃபின்டெக்கை பத்தி எளிதா சொல்லணும் அப்படின்னா, ஃபின்டெக் அப்படின்னா ஃபினான்சியல் டெக்னாலஜி. சோ நம்ம யூஸ் பண்ற ஃபினான்ஸ் மணி இருக்குல்ல, அதை எந்த வகையில டெக்னாலஜியை யூஸ் பண்ணி நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்றது தான் இந்த ஃபின்டெக் உள்ள வருது. அதாவது எளிதா சொல்லணும் அப்படின்னா, இப்ப ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு காய்கறியோ ஒரு கடைக்கு போய் ஒரு பொருளோ வாங்கணும்னா நம்ம கையில கேஷா அதை கொண்டு போய் வாங்கணும். ஆனா இப்ப வந்து ஜிபே, போன்பே, பேடிஎம் மாதிரி போனை வச்சு நம்ம ஈஸியா ஸ்கேன் பண்ணி பே பண்ணிட்டு போயிடுறோம். ஸோ இந்த மாதிரி எந்தெந்த இடத்துலலாம் ஃபினான்சியலா நம்ம ஹேண்டில் பண்ணக்கூடிய இடத்துல டெக்னாலஜியை நம்ம யூஸ் பண்றோமோ இது ஃபுல்லா ஃபின்டெக் உள்ள வரும். ஸோ இந்த ஒரு ஃபினான்சியல் சர்வீஸ்க்கான ஹப் அப்படின்றது தான் இந்த ஃபின்டெக் சிட்டி. இதை தான் சென்னையில நந்தம்பாக்கத்துல அமைக்கவிருக்காங்க. சோ அப்படி இந்த ஒரு ப்ராஜெக்ட் உடைய சில முக்கியமான ஃபீச்சர்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் பேங்கிங் அண்ட் நான் பேங்கிங் ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், டிஸ்ட்ரிக்ட் கூலிங் சிஸ்டம் ஃபார் எனர்ஜி எஃபிஷியன்சி, பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் மாடல் போன்ற பல்வேறு ஃபியூச்சர்ஸோட இந்த ஒரு ஃபின்டெக் சிட்டி அப்படின்றது சென்னையில அமையவிருக்கு. சோ அப்படி இந்த ஒரு ப்ராஜெக்ட்டை முன்னெடுக்கிறது வந்து தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் டிட்கோ தான் இந்த ஒரு ப்ராஜெக்ட்டை முன்னெடுக்கிறாங்க. நம்ம லிஸ்ட்ல நாலாவதா பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது நாலேஜ் சிட்டி. சோ இந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல அமையவிருக்கு. அப்படி திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல 870 ஏக்கர் பரப்பளவுல 89.9 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல ஒரு இன்டகிரேட்டட் நாலேஜ் மற்றும் இனோவேஷன் ஹப், அதாவது இந்த நாலேஜ் சிட்டி அப்படின்றது அமையவிருக்கு. சோ அப்படி இந்த ஒரு நாலேஜ் சிட்டி ப்ராஜெக்ட் உடைய சில முக்கியமான ஃபீச்சர்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் லேப்ஸ், டெக் ஃபர்ம்ஸ், இன்டர்நேஷனல் கொலாபரேஷன், பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் அதாவது ரோட்ஸ், சானிடேஷன், யூட்டிலிட்டிஸ் போன்ற பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் போன்ற பல்வேறு ஃபீச்சர்ஸோட இந்த ஒரு நாலேஜ் காரிடர் அப்படின்றது திருவள்ளுவர் டிஸ்ட்ரிக்ட்ல அமையவிருக்கு. நம்ம லிஸ்ட்ல அஞ்சாவதா பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது சென்னை மைசூர் ஹை ஸ்பீட் ரயில் காரிடர். சோ அப்படி இந்த ஒரு சென்னை மைசூர் ஹை ஸ்பீட் ரயில் காரிடர் ப்ராஜெக்டின் படி சென்னையில இருந்து மைசூர் வரைக்கும் ஒரு ஹை ஸ்பீட் ரயில் காரிடர் அப்படின்றது 435 கிலோமீட்டர் தூரத்துக்கு அமையவிருக்கு. அப்படி அமையவிருக்கக்கூடிய இந்த ஒரு ஹை ஸ்பீட் ரயில் காரிடர்ல 9 ஸ்டேஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து 2035க்குள்ள கம்ப்ளீட் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சோ இப்ப இந்த ஒரு ப்ராஜெக்ட் உடைய சில முக்கியமான ஃபீச்சர்ஸ் பத்தி நம்ம பார்க்கலாம். அதாவது elevated underground and grade separated tracks,
அது மட்டும் இல்லாம இந்த ஒரு ரயில் காரிடர்ல பயணிக்கக்கூடிய ரயிலுடைய வேகம் வந்து மேக்ஸிமம் 350 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம லிஸ்ட்ல 6வது பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது சென்னை நாகப்பட்டினம் 4 லேன் ரோடு. ஸோ இது வந்து ஒரு ரோட் வைடனிங் ப்ராஜெக்ட். அதாவது ஏற்கனவே அங்க இருக்கிற ரோட வந்து 4 லேன்ஸை கொண்ட ஹைவேஸா மாத்த போறாங்க. ஸோ அதுக்காண்டி 38 கிலோமீட்டர் தூரத்துக்கு 1588 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல 4 லேன்ஸை கொண்ட ஹைவே அப்படின்றது சென்னை டு நாகப்பட்டினம் அமையவிருக்கு. ஸோ அப்படி இந்த ஒரு ப்ராஜெக்டுடைய சில முக்கியமான ஃபியூச்சர்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 4 லேன் டிவைடட் ஹைவே, என்ஹான்ஸ்டு ரோட் சேஃப்டி அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதோட சென்னை டு நாகப்பட்டினம் பண்ணக்கூடிய டிராவல் டைம் அப்படின்றது இதனால குறைக்கப்படும் அப்படின்னும் எதிர்பார்க்கப்பட்டிருக்கு. நம்ம லிஸ்ட்ல 7வது பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது திருவன்பியூர் உத்தண்டி எலிவேட்டட் காரிடர். ஸோ இந்த ஒரு ப்ராஜெக்டின் படி திருவன்பியூர்ல இருந்து உத்தண்டி வரைக்கும் 14.2 கிலோமீட்டர் தூரத்துக்கு ஒரு எலிவேட்டட் காரிடர் அப்படின்றது அமையவிருக்கு. ஸோ அப்படி அமையவிருக்கக்கூடிய இந்த ஒரு எலிவேட்டட் காரிடருடைய சில முக்கியமான ஃபீச்சர்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா எலிவேட்டட் 4 லேன் காரிடர், அப்புறம் இந்த ஒரு பகுதியில் டிராஃபிக் கன்ஜெஷனை குறைக்கிறது அப்படின்றது இந்த ப்ராஜெக்டோடைய ஒரு முக்கியமான எய்மா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் டிராஃபிக் ஃப்ளோவை இந்த பகுதியில் இம்ப்ரூவ் பண்றதுக்கும் இந்த ஒரு ப்ராஜெக்ட் உதவியா இருக்கும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம லிஸ்ட்ல 8வது பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது பெங்களூரு சென்னை எக்ஸ்பிரஸ்வே. ஸோ இந்த ஒரு ப்ராஜெக்டின் படி சென்னையில இருந்து பெங்களூரு வரைக்கும் ஏறத்தர 262 கிலோமீட்டர் தூரத்துக்கு ஒரு எக்ஸ்பிரஸ்வே அப்படின்றது அமையவிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம இந்த ஒரு சென்னை பெங்களூரு எக்ஸ்பிரஸ்வே ப்ராஜெக்டுடைய மொத்த பட்ஜெட் அப்படின்றது ஏறத்தர 17,930 கோடி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இப்போ கரண்டா இந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து ப்ராக்ரஸ்ல இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ப்ராஜெக்டுடைய சில முக்கியமான கீ ஃபியூச்சர்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா இந்த ஒரு சென்னை பெங்களூரு எக்ஸ்பிரஸ்வேல ஏறத்தர 120 கிலோமீட்டர் வேகம் அளவுக்கு இந்த எக்ஸ்பிரஸ்வேல பயணிக்க முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம இந்த ஒரு சென்னை பெங்களூரு எக்ஸ்பிரஸ்வே ப்ராஜெக்ட் அப்படின்றது வெறும் சென்னையில இருந்து பெங்களூருவை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸ்பிரஸ்வே இல்ல. இந்த ஒரு எக்ஸ்பிரஸ்வே ப்ராஜெக்ட் அப்படின்றது கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், தமிழ்நாடு ஆகிய இந்த 3 ஸ்டேட்டை வந்து கனெக்ட் பண்ற மாதிரி தான் இந்த ஒரு எக்ஸ்பிரஸ்வே ப்ராஜெக்ட் அப்படின்றது அமைஞ்சிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம இந்த ஒரு ப்ராஜெக்டின் மூலியமா சென்னை டு பெங்களூரு ஒரு நல்ல கனெக்டிவிட்டி இருக்கும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதை பத்தி தான் இந்த வீடியோல நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். ஸோ இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ see you next video. Until signing off by Sabari Karthik.